எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசியல் களங்கிறது இப்போ இந்த வருஷம் மட்டும்தான் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இது வரைக்குமே திமுக அதிமுக இரு கட்சியில் தான் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. வேறு எந்த ஒரு கட்சியிலுமே இல்லை போட்டியிட அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு மாற்று சக்தி, மக்கள் எழுச்சியோடு சேர்ந்த, மக்கள் புரட்சியோடு சேர்ந்த, மக்களுடைய பேராதரவோட ஒரு மாற்று சக்தி இது வரைக்கும் உருவானதில்லை. உருவாச்சு விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது. ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த கட்சியை கொண்டு போய் தீய சக்தி திமுக போய் அடமனை வச்சுட்டாங்க பிரேமலதா அவங்க. ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் தாங்க அது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருதுநகரில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா பேசும்போது விஜயகாந்த் அவர்களுடைய பற்றி நினைவு கூர்ந்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் ஐயா நடித்த படத்துக்கு எப்படி படத்தில் விஜயகாந்த் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் பேசணும், நான் ஒரு பாட்டு பாடிட்டு வருவேன். அதே மாதிரி அவருடைய பையன் இப்போ அரசியல் களத்தில் நிற்கிறாரு, எங்களுடைய கூட்டணி வச்சுருக்காங்க, விஜயபரமாவர் ஜெயிக்கிறதுக்காகவும் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவங்க விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக என்னென்ன பிம்பத்தை உருவாக்கினாங்க, எவ்வளோ கைக்கூலிகளை உருவாக்கினாங்க. அந்த கைக்கூலியிலேயே மிக முக்கியமான கைக்கூலி யாருன்னா வடிவேல் அவர்கள் மட்டும்தான். எக்கச்சக்கமான பேர் விஜயகாந்த் அவர்களை பேசாத பேச்சே கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நம்ம யாரை ஒரு மதிப்புமிக்க தலைவராக வச்சுருந்தோமோ விஜயகாந்த் ஐயா மேலே ரொம்ப ரொம்ப மரியாதை. ஆனால் ஏன் தான் பிரேமலதா அவங்கள அரசியலுக்குள்ளே விஜயகாந்த் அவர்கள் கொண்டு வந்தாங்க, ஐயா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளவு, அதாவது யாரை எதிர்த்து அரசியல் கட்சி அரசியல் பயணத்தை தொடங்கினாங்களோ இப்போ அந்த கட்சியிலே போய் சரணடைஞ்சிட்டாங்க பிரேமலதா அவங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுகவுக்கு எதிராக எந்த ஒரு கட்சி வந்தாலுமே அந்த கட்சியை சூழ்ச்சி பண்ணி ஆளுநர் வச்சு மிரட்டி அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அடிப்படையை வச்சுருவாங்க. ஆனால் திமுகனாலேயே ஒரு முடியாத ஒரு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் தான். ஏன்னா திமுக தமிழக வெற்றிக் கழகத்தை அழிக்கிறதுக்காக என்னென்னவெல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அதையும் தாண்டி விஜய் அவர்களை அவங்களால எதுவும் பண்ண முடியல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டாங்க. மாற்றம் வந்தே தீரணும், அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும், அதுக்கான ஒரு தலைவராக விஜய் அவர்களை தான் இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க. 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாருன்னா விஜய் அவர்கள் மட்டும்.